ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுக்கு செம்பருத்தி பூவை வச்சு எப்படி ஒரு கஜ்ரா அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுக்கு செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கோங்க. அதோட இதழ்களை இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இந்த கஜ்ராக்கு இந்த பூக்களோட இதழ்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் இந்த வீடியோவில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூக்களோட காம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்புகளில் ஒரு 2 எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம பூக்களை கொறுக்க ஆரம்பிக்கும் போது கஜ்ரா ரெடி பண்ணும்போது ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் அதை வச்சு தைக்கணும். அதுக்காக தான் பூக்களை இந்த மாதிரி இதழ்களாக பிரித்ததுக்கப்புறம் ஊசியை நூலில் கொறுத்துக்கலாம். அடுக்கு செம்பருத்தி பூக்களோட இதழ்கள் இந்த மாதிரி நெருக்கமாக தான் இருக்கும். அதனால் அதை இப்படியே 2 சுற்று சுற்றிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு அப்படியே ஊசியில் கொறுத்துற வேண்டியதான். இது மாதிரியே சாதா செம்பருத்தி, அதாவது சிவப்பு கலர் செம்பருத்தி இருக்கும்ல, அதோட இதழ்களையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு இதழாவே தனித்தனியாக மடக்கி கூட நம்ம கொறுத்துக்கலாம். இது அடுக்கு செம்பருத்தி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதழ்களாக எடுத்திங்கன்னா நிறைய நமக்கு இதழ்கள் கொறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் 2-3 இதழ்கள் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே நம்ம சுற்றி வச்சு 2ஆக மடக்கி கொறுத்துடலாம். ஊசியில் இந்த மாதிரி எல்லா செம்பருத்தி பூவோட இதழ்களையும் கொறுத்துட்டு கீழே உள்ள நூலில் இழுத்து விட்டுலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா செம்பருத்தி பூவோட இதழ்களையும் கொறுத்து எடுத்துக்கலாம். எல்லா செம்பருத்தி பூவோட இதழ்களையும் கொறுத்து எடுத்தாச்சு. ஆனால் இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பூவோட இதழ்கள் நூலோட 2 பக்கத்தில் இருந்தும் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அப்படி வராமல் இருக்க தான் நம்ம 2 காம்பு எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னோம்ல, அந்த காம்பை இந்த மாதிரி கடைசியாகவும் ஃபஸ்ட்டாகவும் கொறுத்து வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொறுக்கலை, ஆனால் நான் இப்போது அந்த பக்கமும் சேர்த்து இந்த பச்சை காம்பை வச்சு தைச்சிருவேன். ஃபினிஷிங்கில் 2 பக்கத்துலேயும் நமக்கு பச்சையில் காம்பு வச்சு தைச்ச மாதிரி இருக்கும். அதனால் பூக்கள் நூலில் இருந்து வெளியே வராது. சப்போஸ் கஜ்ராவோட நூல் சிறுசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூலை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த நூல் எக்ஸ்ட்ரா கட்டுறதுனால பன் ஹேர் ஸ்டைலோ இல்லை பிரைடல் ஹேர் ஸ்டைலோ போடும்போது ஈஸியாக நம்ம அந்த கூந்தலில் கட்டிடலாம். பூவோட இந்த மாதிரி எக்ஸஸாக அதிகமாக ஈவனாக இல்லாமல் இருக்கிற இதழ்களெல்லாம் கத்திரியால் கட் பண்ணி விட்டுலாம். ரெட் கலர் ரோஜா பூக்களை கொறுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே, அதுவும் அடுக்கு செம்பருத்தி பூக்களோட இதழ்களை வச்சு நம்ம இப்போ ஒரு கஜ்ரா ரெடி பண்ணியாச்சா. நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் போட்டுட்டுனாலும் இந்த மாதிரி பூவை வச்சுக்கலாம். இன்னொரு லேயராக, அதாவது வேறொரு கலரில் இன்னொரு கஜ்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது அவுட்டர் லேயராகவோ இன்னர் லேயராகவோ வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயிட் கலர் செம்பருத்தி பூக்களை எடுத்துருக்கிறேன். அதோட இதழ்களையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எல்லா பூக்களோட இதழ்களையும் இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கலாம். நூலோட ஒரு முனையில் முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போடணுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நான் மேலே கொறுத்தா கீழே அப்படியே நூல் வழியாக கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிச்சு போட்டுக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொறுக்கணும் அப்படின்னா ஒரு காம்பு, பச்சை கலர் காம்பை கொறுத்துருங்க. அதுக்கப்புறமா செம்பருத்தி பூவோட ஒரே ஒரு இதழை மட்டும் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து கொறுத்துக்கலாம். இந்த வெள்ளை கலர் செம்பருத்தி பூக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதழாக தான் நம்ம 2ஆக மடக்கி கொறுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு ஒயிட் கலர் ரோஸோட இதழ்களை இந்த மாதிரி கொறுத்து வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு லுக்கு கொடுக்கும். எல்லா வெள்ளை செம்பருத்தி பூவோட இதழ்களையும் நம்ம இந்த மாதிரி நூலில் கொறுத்ததுக்கப்புறமா பாருங்கள், நமக்கு அழகான ஒரு கஜ்ரா ரெடி ஆயிரும். இந்த கஜ்ராவுக்கு எண்டிங்லையும் ஒரு பச்சை கலர் காம்பு சொன்னோம்ல, அந்த காம்பை கொறுத்துட்டு நல்லா தச்சு விட்டுறலாம். பூ நூல்லேருந்து வெளியே வராத மாதிரி இந்த இடத்துல நல்லா தச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். 2ஆவதாக, அதாவது ஒயிட் கலரில் ஒரு கஜ்ரா ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு கஜ்ரா நமக்கு ரெடி ஆயிரும். ஆல்ரெடி நம்ம ரெட் கலரில் கஜ்ரா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அந்த கஜ்ராவை இப்போ ரெடி பண்ண ஒயிட் கலர் கஜ்ராவுக்கு மேலே வர மாதிரி கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா ரெட் கலர் கஜ்ராவுக்கு உள்பக்கமாக இந்த வெள்ளை கலர் கஜ்ரா வர மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த கஜ்ராவை பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்காக மட்டும்தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் நம்மளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். இல்லைனா நம்மளோட கிட்ஸு, இல்லைனா நீங்களே கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கஜ்ரா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரைடல் ஹேர் ஸ்டைலில் மேலே 2 கஜ்ராவை ரவுண்டாக வச்சிடலாம். ஆனால் கீழே பின்னல் சப்போஸ் வந்துச்சுன்னா அந்த பின்னலுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நந்தியாவட்ட பூக்களோட மொட்டுகள் நமக்கு தேவைப்படும். நந்தியாவட்ட மொட்டுகளை எடுத்துக்கலாம். ஊசியும் நூலையும் கொறுத்துட்டு நூலோட ஒரு முனையில் இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஊசியில் இந்த நந்தியாவட்ட பூக்களோட மொட்டுகளை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
மொட்டுகள் எல்லாமே மேலே பக்கம் இருக்க மாதிரியே தான் நம்ம கொறுத்துட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி மொட்டுகளை கொறுத்துட்டு அப்படியே கீழே அந்த நூலோட எண்டிங் வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுற வேண்டியதான். நந்தியாவட்ட பூக்களோட மொட்டுகளை மட்டுமே வச்சு கஜ்ரா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அந்த கஜ்ரா அப்படியே மல்லிகைப்பூவை கொறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லுக்கு நமக்கு கிடைக்கும். இந்த நந்தியாவட்ட பூக்களை மட்டும் நம்ம வச்சு கஜ்ரா ரெடி பண்ணோம்னா. நந்தியாவட்ட பூக்களோட மொட்டுகளை யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பருமொட்டாக எடுத்துக்கோங்க. பொடி மொட்டாக இருந்துச்சுன்னா லுக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு நூல் ஃபுல்லாகவே நந்தியாவட்ட பூக்களோட மொட்டுகள் மேலாக்க இருக்க மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நமக்கு இன்னொரு சரமும் ரெடி பண்ணிக்கணும். 2 சரம் நந்தியாவட்ட பூவோட மொட்டுகளை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். பிரைடல் ஹேர் ஸ்டைலுக்காக ஒரு பன்னு, அதாவது கொண்டை மட்டும் போட்டிருக்கீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கஜ்ராவையே சுற்றி விட்டுறலாம் போதும். ஆனால் கீழே கொஞ்சம் பின்னலும் சேர்ந்து வருது பிரைடல் ஹேர் ஸ்டைலில் அப்படின்னா அந்த பின்னலுக்காக தான் இந்த சரத்தை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த 3 பூவையும் நம்ம எப்படி ஹேர் ஸ்டைலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பூ, அதுதான் இருக்கையிலே பெரிய கஜ்ரா நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறதுல. அந்த கஜ்ராவை இந்த மாதிரி ரவுண்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்து தான் அதுக்கு உள்பக்கமாக ரெட் கலரில் கஜ்ரா வர மாதிரி அதை வச்சதுக்கப்புறம் அந்த பின்னலில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல கடைசியாக ரெடி பண்ண சரத்தை அந்த முடியல, அதாவது அந்த பின்னலில் சுற்றி விட்டுற வேண்டியதான். நான் ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம இப்போ ரெடி பண்ண பூக்களையெல்லாம் அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சிம்பிளான ஈஸியான ஹேர் ஸ்டைலை நீங்களும் வீட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி போடணுங்கிற வீடியோவோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.